பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. இங்க நம்ம பார்த்திருப்போம், தமிழகத்துல தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகனை கருப்பர் கூட்டம் அப்படிங்கிறது மிக இழிவா கந்தசஷ்டி கவசத்தை பேசினாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதே நிகழ்வு அங்க மலேசியால இப்ப தற்போது நடந்திருக்கிற தைப்பூசத்தை ஒட்டி பட் அங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. என்ன நடந்தது, யாரு என்ன செஞ்சா, மலேசியால அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து? முதல்ல அது கொஞ்சம் சின்னதா சொல்றேன், அதுக்கப்புறம் சென்னையில நடந்ததோட சேர்த்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். மலேசியால எத்தனை ஒரு எஃப்எம் சேனல், அவங்களுக்கு யூடியூப் இதுவும் இருக்கு. அந்த சேனல்ல மலேசியால 10 மலை முருகன் 120 அடிக்கு இருக்கிற முருகன், அந்த நாட்டின் டூரிசத்துல அதுவும் ஒரு மிக முக்கியமான டூரிசம் இன்கம். அங்க தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மலையர்கள், சீனர்கள் எல்லோரும் போய் வழிபடும் இடம். தைப்பூசத்தன்னைக்கு அங்க 8-10 லட்சம் பேர் சர்வ சாதாரணமாக கூடி அழகு குத்திக்கிறது, இது பண்றது. இது தமிழர்கள் இல்லாம மற்றவர்களும் பண்ணுவார்கள். மலேசியாங்கிறது அடிப்படையில் ஒரு முகமதிய நாடு, ஆனால் எல்லா மதங்களையும் சமமாக பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனா மலேசியா, இந்தோனேஷியா, பேங்காக் இங்கெல்லாம் இந்து மதம் மிக அற்புதமாக வளர்ந்த இடம். முகமதியம் வந்த பிறகு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு மௌலானா விஷ்ணு, சுகர்ணபுத்திரி, சுகர்ணோ அப்படிங்கிற பேரெல்லாம் இங்க இருக்கிறவன் தான் முகமது, அகமது எல்லாமே அரபியில தான் பேர் வச்சாதான் நாங்கெல்லாம் உண்மையான முகமதியர்னு நினைப்பாங்க. அங்க இன்னைக்கும் இந்த பேர் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கருடா ஏர்லைன்ஸ்னு அங்க இருக்கு, இங்க வச்சா சண்டைக்கு வருவாங்க. சரியா? அதனால இதுதான் அந்த நிலைமை. இப்ப அங்க வேல்னு சொல்லிக்கிட்டு வேல் அழகு குத்திக்கிட்டு அத்தனை லட்சம் பேர் போற ஊர்ல வேல்னு பாட்டை போட்டுக்கிட்டு கேவலமான டான்ஸ் ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு 3 அந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய ஜாக்கிகள் 3 பேருமே முகமதியர்கள், அவங்க டான்ஸ் ஆடின வீடியோ போன உடனே பரவலாக கண்டன குரல் வந்தது. உடனே அந்த நிறுவனம் மன்னிப்பு கேட்டு அந்த 3 பேரையே சஸ்பெண்ட் பண்றேன்னாங்க. ஆனால் அந்த மலேசிய நாட்டின் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி எம்சிஎம்சி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த எஃப்எம் ரேடியோ உடைய ரிஜிஸ்ட்ரேஷனே நாங்க கேன்சல் பண்ணட்டுமா அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு அங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இப்ப இது அப்படியே வச்சிருவோம். நம்ம இந்த பக்கம் வருவோம். சென்னையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குங்க, 100 வருஷத்துக்கு பழமையான யூனிவர்சிட்டி. அதுல இருக்கிறதுலயே ஆராய்ச்சி வரலாறு நோக்கிலான இப்ப டிபார்ட்மெண்ட் சொன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜிங்க, பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறை. அதுக்கு ஒரு ஹெச்ஓடி, அவர் பேரு ஹெச்ஓடின்னு போட்டா கூட தெளிவா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கம் ஆக்டிங் எஸ்ஓடின்னு போட்டாங்க. அதாவது ஹெச்ஓடி ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவர், இன்னும் அதுக்குரிய கரெக்டான அவருக்கு தகுதி பத்தல. அப்படிப்பட்டவர் அந்த ஜே சவுந்தரராஜன் அவருடைய தலைமையில ஒரு இன்விடேஷன் வருதுங்க. அந்த இன்விடேஷன் என்னன்னு சொன்னால், சர் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு தேதி 10ஆம் தேதியா 14ஆம் தேதி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2-5 அந்த துறை ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சார்பாக அந்த அறக்கட்டளை ஸ்பீச்ல ஹைதராபாத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் பேசுகிறார். இன்ஜினியர் சிவகுமார்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா வாரம் ஏதோ மீட்டிங் போவாங்க, மக்கள் போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு சினிமா தியேட்டருக்கு போயிடுவாங்க, இல்ல வீட்டுக்கு போறவங்க போயிடுவாங்க. இதான் அங்க நடக்கும். ஆனா இந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனேதான் மக்களுக்கு ஷாக். ஒண்ணு அந்த டைப் ஆஃப் ஹெட்டிங், அடுத்தது அதுல இருந்த இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட், ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா, இந்தியாவில் கிறிஸ்துவத்தை எப்படி வளர்க்க முடியும், இதுவாவது பரவாயில்ல. அடுத்தது, ஒய் இஸ் திஸ் மார்க்கம் இம்பார்ட்டன்ட், இந்த மார்க்கம்ங்கிற வார்த்தை தமிழா, இங்கிலீஷா, சம்ஸ்கிருதமா, இந்த தலைப்பை ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை எதிர்த்து இந்த இன்விடேஷனை பார்த்த உடனே சில ஏபிவிபி நண்பர்கள் அவங்க வாட்ஸ்அப்ல கூட பிஜேபி இது உடனடியாக இதை எடுத்துக்கொண்டது. இதை நம்ம காயத்ரி நம்ம சேனலுக்கு அடிக்கடி வருவாங்களே, அவங்க உடனடியா அவங்க குரூப்ல ஸ்ப்ரெட் ஆக அதை எதிர்த்து யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ராருக்கும் கவர்னருக்கும் நோட்டீஸ் போக, கவர்னர் அலுவலகத்துல இருந்து ரிஜிஸ்ட்ராருக்கு போன் பண்ண உடனே 6ஆம் தேதி மாலைக்கு இது வைரல் ஆக ஆரம்பிச்சது. 7ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரார் உடனே அந்த சவுந்தரராஜனுக்கு கேட்க உடனே அவர் கேன்சல் பண்ணி ஒரு மெமோ போட்டாரு. ரிஜிஸ்ட்ரார் இன்னொரு நோட்டீஸ் இன்னொரு மெமோவையும் போட்டாரு. இது எனக்கு தெரியாம எனக்கு கேட்காம இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப நம்ம கேட்கறது கேன்சல் ஆனது ஒண்ணு, ஆனால் அதுக்கு பேர்ல என்கொயரி போட்டு யார் அந்த சிவகுமார், ஏன்னா சிவகுமார், சவுந்தரராஜன் இது எதுவுமே இந்து பேர் இல்ல. இன்னொன்னு ஏன்ஷியன்ட், இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு சென்னை பல்கலைக்கழகம் இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி,
அப்படின்னா செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு கப்சாவை பரப்பிட்டு இருக்காங்க. அது பத்தியாவது ஹிஸ்டரி ஆஃப் செயின்ட் தாமஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி, வை திஸ் மார்க்கம்னு கேள்வி வச்சா இது என்ன? இது வந்து வேசித்தனத்தின் உச்சமாக இருக்கு. இப்போ லயோலா காலேஜ்ல அல்லது திருச்சி சென்ட் ஜோசப் இதெல்லாம் நடத்துறது ஜெஸ்யூட் பாதிரிகள். ஜெஸ்யூட் பாதிரிகள்ங்கிறவங்க மனிதத்தன்மை இல்லாம மதவெறி பிடித்தவர்கள். அவங்க இது மாதிரி வச்சா பரவாயில்லைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல ஒரு இதே மாதிரி 3 நாள் மாநாடுன்னு போட்டிருந்தாங்க. அதுல பண்டை தமிழ் இலக்கியங்களில் பெண்ணடிமை கொண்டவை அப்படின்னு போடுறாங்க. ஏங்க பைபிளில் பெண்ணடிமை கொண்டவங்கன்னு நீங்க மீட்டிங் நடத்துவீங்களா? அதே மாதிரி லயோலா காலேஜ்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டுட்டு பாரத் மாதாவை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் வச்சாங்க. இந்த 2 கேஸும் அதிமுக ஆட்சியில தடுக்கப்பட்டது. ஆனால் அவை ஜெஸ்யூட் பாதிரிகள்னா மனிதத்தன்மை இல்லாமல் கொள்ளையடிக்கும் பாசிச மதவெறி பிடித்த கிறிஸ்தவ பாதிரிகள். அவங்க பண்ணா கூட தப்பு. அவையெல்லாம் எய்டட் காலேஜ். ஆனால் அதுலயே என்ன பண்ணா கேன்சல் பண்ணிட்டோம்ட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏன் அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணல? இப்ப நேரடியாக மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல இப்படி பண்ணிட்டாங்க. வெறும் கேன்சல்டுன்னு ஒண்ணு பிஜேபி தன்னுடைய முயற்சியில இது நடந்துருச்சுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்ல அதுல என்கொயரி எடுக்கணுங்க. சரிங்க, இவ்வளவு பேசுறேன். இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? ஒரு இது ப்ரொஃபஸருக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு டைட்டில கொடுக்குறோங்கிற ஒரு யோசனை கூட இல்லையா? ஏன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் உடைய மகன் மாமனாரா தெரியல, என்ன மாமனாரேன்னு போஸ்ட் அடிக்கிறாங்க. கேட்டா மாமன்னரை தப்பா அடிச்சிட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச தமிழும் அவ்வளவுதான். சோ அந்த மாமன்னர் பரம்பரையில வந்த இளவரசர் அவர் என்னங்க பேசுறாரு? நான் கிறிஸ்தவர் என்று சொன்னால் தமிழர்களுக்கு வயிறு எரியும். எங்களுக்கு ஏங்க வயிறு எரிய போகுது? நீங்க தெலுங்கர் தாங்க. நீங்க பதவியை தண்ணிக்கு ஓங்கோல்ல மணவாடு ஜெயிச்சிட்டாரு கொண்டாடினாங்க. சோ நமக்கு தெரியும். என் மனைவி கிறிஸ்துவர் நாங்க. ஆமாங்க, அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி CSI பிஷப் ஞானமுத்து பேத்திங்க. அதுவும் எங்களுக்கு தெரியுங்க. ஆனா அதை தாண்டி நீங்க பிற்போக்கு பாசிச தமிழர் விரோத எழுத்தாளர்கள் மீட்டிங்ல போய் அதுக்கு பேர் என்ன, சனாதன ஒழிப்பு, சனாதனத்தை ஒழிக்கணும், எதிர்க்க கூடாது, டெங்கு மலேரியான்னு இப்படி ஒரு முதலமைச்சர் மகன் பேசினால், துணை முதலமைச்சர் ஓத் எடுத்த MLA பேசினா எப்படிங்க ஒரு பல்கலைக்கழகம் நடைபெறும்? இப்ப மலேசியா பத்தி பேசணும். மலேசியால யாரோ ஒரு 3 பேர் காமெடியாக செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணது இல்லாம எழுத்துப்பூர்வமாக வீடியோ போட்டு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த FM லைசன்ஸையே ரத்து பண்ணலாமா அப்படின்னு அங்க போயிட்டு இருக்குங்க. இங்க உதயநிதி பேர்ல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல FIR போடலைங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் இந்து முன்னணி போட்ட வழக்குல அவருடைய பேச்சுடைய முழு டிரான்ஸ்கிரிப்ட போட்டு அவர் பேசியது முழுக்க அராஜகம், அவர் பேசியது அவருடைய பதவிக்கு லாயக்கற்றது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஆனா இந்த தமிழ்நாட்டுல FIR போட்டு அவர் பேர்ல குற்றம் நிரூபிக்காததால் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாதுன்னாங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் கதறினாரு. அங்க என்னாச்சு? அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க? 7 ஸ்டேட்லயும் போய் நீ போய் சந்திச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. போன வாரம் இதுல மகாராஷ்டிரா சனாதன தர்ம வழக்குல நான் யாரோட பேரன் தெரியுமா, நான் தைரியமா இதை எதிர்கொள்வேன் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். தயவு செய்து அது அந்த வாய், அது இந்த வாய், அது அன்னைக்கு. இப்ப அதை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முரசொலியில அந்த நிகழ்ச்சிக்கு நடந்து 2 நாள் கழிச்சு அதை ரிப்போர்ட் பண்ணப்ப சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டாங்க. தலைப்பு வச்சதும் ஒழிப்பு மாநாடு, இவர் பேசினதும் எதிர்க்க கூடாது ஒழிக்கணும் தான் பேசினார். ஆனா முரசொலி 2 நாள் கழிச்சு முடிச்சுக்கிட்டு சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் தம்பி உதயநிதி கலந்து கொண்டார். தலைவர் இளைஞர் திமுகவின் முதிய கிழட்டு தலைவர். ஏன்னா இளைஞர் திமுக மெம்பர்ஷிப் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா 18 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கிறவங்க தான் இளைஞர் திமுக வரணும். இவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அவர் எப்படிங்க இளைஞர் திமுக இருப்பார்? ஏன்னா இதுதான் மணிவண்ணன் ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர்ல நான் பார்த்த வரைக்கும் இப்ப மகளிர் அணி தலைவரா போடுறேன்னு சொன்னேன். ஏங்க மகளிர் அணிக்கு தலைவராக என்ன எப்படிங்க போடுங்க? நான் ஆம்பளை. ஏங்க இளைஞர் அணிக்கு 70 வயசுல ஒருத்தர் தலைவர் இருந்தாருன்னா மகளிர் அணிக்கு ஆம்பளை தலைவரா இருக்கக்கூடாதுன்னு மணிவண்ணன் ஒரு ட்ரெய்லர் போட்டார். அமைதிப்படை 2ன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவர் இளைஞர் திமுக தலைவராக இருந்துட்டு பேசினது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நீங்கள் வகிக்கும் பதவிக்கும் நீங்கள் எடுத்த ஓத் MLA-வா பதவியை, இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னதை விட இன்னுமே சொல்றேன். உதயநிதி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவர் சார்பாக வில்சன் பதிவு பண்ண அபிடவிட்ல நாங்கள் ஈவேரா வழி வந்தவர்கள்,
எனவே இந்த கொள்கையை சொல்லிதான் ஜெயிச்சிருக்கோம், அதை தான் பேசணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதையெல்லாம் ஏத்துக்காம தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்க ஓத்த மீறி இருக்காங்க. ஈவேரா பத்தி சொல்லணும்னா ஈவேரா டகால்டியா மன்னிப்பு வாங்கி அந்த இது ஜீவா டிரான்ஸ்லேட் பண்ண பகத்சிங் நான் ஏன் நாத்திகன் இல்லைங்கிற அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டவர். அதுக்கப்புறம் அண்ணாதுரை கிட்ட அண்ணாதுரை என்னை கொல்ல பார்க்கிறார்னு இவர் எழுதுனதுக்காக கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டார். இவர் அவர்கிட்டையும் ஈவே சம்பந்தத்தையும். எனவே ஈவேரா பேர்லாம் சொல்லி இனிமே எடுபடாது. இன்னும் சொல்ல போனால் வைரமுத்து வழக்குல அந்த வைரமுத்து என் மேல் ஆண்டாள் தாயாரை பற்றி அவர் இழிவாக பேசியதும் அந்த வழக்குல இது கொரட்டூரை சேர்ந்தவர் வழக்கு போட்டப்ப அதுல கோட் பண்ணப்பட்ட பேசே ஈவேரா கேஸ் தான். ஈவேரா பிள்ளையார் சிலையை உடைத்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு ஈவே ராமசாமியார் பேச்சும் செயலும் டு புட் இட் லைட்லி இஸ் மேட்னஸ். மென்மையாக சொல்வதென்றால் மூடத்தன்மானவை. ஆனால் அவருடைய வயது போன வருடம் வேறொரு வழக்கில் 6 மாதம் ஜெயில் அனுபவித்ததனால் இந்த வழக்கில் அவருக்கு தண்டனை வேண்டாம், தொடர்ந்தால் கைது செய்து சட்டம் ஒழுங்குன்னாங்க. இப்ப வைரமுத்து வழக்கு என்னாச்சு, உதயநிதி வழக்கு என்னாச்சு, ஜார்ஜ் பொன்னையா வழக்கு என்னாச்சு, இன்னும் இது லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம். கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியார் இதுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஊர்வலம் நடத்தினாரு. இது எல்லாத்திலையும் யாருக்குமே தண்டனை வாங்கி தர மாட்டாங்க. ஒரு ட்வீட் போட்டா, ஒரு பேஸ்புக் போஸ்ட் போட்டா பிஜேபி ஆதரவாளரை கைது பண்ணுவாங்க. இந்தியாலேயே மிக அதிகமாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுது. குண்டர் சட்டம்னு சொன்னா ஒருத்தனை பெயில் வாங்கி தரக்கூடாது. 100% குண்டர் சட்டம் தமிழகத்தில் போடப்படுகிறதுன்னு உச்ச நீதிமன்றத்துல சவுக்கு சங்கர் சார்பாக அவருடைய வக்கீல் டேட்டாவோட ப்ரூவ் பண்ணார். எனவே தமிழகத்துல அரச பயங்கரவாதம் நடக்குது. இப்ப மலேசியா உதாரணத்தை எடுத்துக்கிறதா இருந்தால் வேணாங்க, நீங்க சொல்றது கருப்பர் கூட்டம் போன ஆட்சியில, இந்த ஆட்சி வந்த புதுசுல ஒரு அதுக்கு பேர் என்ன 200 ரூபா ஊப்பின்னு சொல்றதா இல்ல பிஸ்கட்டுக்காக கூவுற நாயின்னு சொல்றதா, யூடியூப் ரூட்டர்ஸ் அந்த நாய் வந்து இது நடராஜரை பத்தி இழிவா பேசினான். சிவ தொண்டர்கள் போய் அங்க சிதம்பரத்துல வந்து அந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அவர் மேல கைது கூட நடக்கல. இன்னும் சொல்றேங்க, இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற முக்கியமான நபர்கள் இந்து மதத்தை மாத்திரம் இல்ல, இஸ்லாம பத்தி பைபிள்ல இருக்கிறதெல்லாம் தப்பா இன்டர்பிரட் பண்ணி பேசியிருக்காங்க. எவனோ ஒருத்தன் வந்து யாரு பிளிப்புங்கிறவன் அல்லேலூயான்னு அவங்க சொல்றத வந்து யூடியூப்ல போய் சர்ச் பாருங்க. இன்னொரு வீடியோல டாக்டர் ஷர்மிலி பேசியிருக்காங்க, இது பைபிள் கதையில மாமனாரும் மருமகளும் உறவு கொண்டிருக்கிறதுலாம் இருக்கு, அது வந்து இன்னைக்கு தேதியில விஞ்ஞான ரீதியில தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பைபிள்ல அந்த மாதிரி இல்ல, அது ஒரு இந்த சம்பவமா தான் இருக்கு. சோ இவங்க ஒரு பெண்கள் ஆண்கள் சமமாக ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு ஈவேரா பேர்ல பைபிளையும் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. எனவே ஒரு மதத்தை தாக்குவது இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துறதுங்கிறதுலாம் இல்ல. வரலாற்று ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பேசுறது வேற. ஆனா வேணுமுன்னே கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக அந்த நீங்க சொன்ன அந்த கருப்பர் கூடம் பாட்டா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது யூடியூப் ரூட்டர்ஸ் பேசினதா இருக்கட்டும், இப்ப ஷர்மிலி இவங்கெல்லாம் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திட்டமிட்டு தமிழ் பண்பாட்டை அழிக்கணும் தான் இருக்கு. எனவே மலேசியாவை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு உதயநிதி சனாதன எதிர்ப்பு வழக்குல உடனடியாக எஃப்ஐஆர் போடணும். அவர் நிபந்தனை அளிப்ப மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா இவர்கள் தமிழர்கள் விரோதிகள் தான் ஆகும். நீங்க ஒரு பக்கத்துல பல கோடிகள் எடுத்து முருகன் மாநாடுன்னு போடுவீங்க, அந்த மாநாட்டுக்கு முதலமைச்சரும் போக மாட்டாரு, உதவி முதலமைச்சரும் போக மாட்டாரு. அதே உதயநிதி ஸ்டாலின் பழனியில நயனதாராவோட ஒரு ஷூட்டிங் போனப்போ போய் மேல முருகர் கோயிலுக்கு போவார், ஆனால் அமைச்சராக இருக்க போக மாட்டார். இன்னொன்னு பார்த்தா உதயநிதி 2017-18 ஒரு சினிமாக்கு கையெழுத்து போட்டாருங்க, ஏஞ்சல்னு ஒரு படம். அதுல 40 நாள் வெளிநாட்டுல வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு கடைசி 8 நாள் இருக்கிறப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, பின்னாடி கொரோனா வந்துருச்சுன்னு முடிக்கல. அந்த கதையில அவருக்கு 2 ஹீரோயின் வேற. அதுல ஒண்ணு இந்த இது போதை மருந்து கடத்தல் பண்ண அவனுடைய படத்து ஹீரோயின். அந்த படத்துல கடைசி 8 நாள் பேய் படத்துல இவரு பூஜை பண்ணி பேய் வெளியிடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பண்ணா எனக்கு பாதிப்பு வந்துரும், நான் சனோதன எதிரிங்கிறதுனால அந்த படத்தை முடிச்சு கொடுக்கல. அந்த தயாரிப்பாளர் இவர் பேர்ல ஹைகோர்ட்ல போய் இப்ப அந்த வழக்குல ஹைகோர்ட் இவருக்கு ரிலீஃப் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் இல்ல இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்காவது போவேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் போயிட்டு இருக்காரு. எனவே தான் வகிக்கிற அந்த தொழில், சினிமா தொழில் கூட ஒரு தயாரிப்பாளருக்கு நேர்மையாக இவர் இல்லை. அவர் என்ன சொல்லிட்டார், சரிங்க பூஜையை வச்சு பேயை ஓட்ட வேணாம், நீங்க கிறிஸ்டியன் சாமியை வச்சு பேயை ஓட்டணும்னா பேயை ஓட்டுவோம், முஸ்லீம் சாமியை வச்சுக்கலாம்னு கூட சொல்லிட்டார். ஆனால் எதுக்குமே இவர் ஒத்து வராம
93% முடிஞ்ச படத்தை முடிக்கிறதுக்கு உதவி செய்யாம இருக்கார். அவருடைய பேட்டி இப்ப தாமரையில கூட ஒரு 3 நாள் அந்த ப்ரொடியூசர் முன்னாடி தாமரையில வந்திருக்கு. எனவே இப்ப இந்த ஆட்சியில இவங்க கொள்கை என்னங்க? அதே உதயநிதி போன வருஷம் ஒரு புத்தகம் ரிலீஸுங்க. யாரு? கருணாநிதி அவர்கள் எழுதிய ராமானுஜர் சீரியல்ல கதையா வச்சு எழுதுறாங்க. அதுல அந்த புக் ரிலீஸ்ல 3 ஜீயர்கள் கலந்துகிட்டாங்க. அந்த புக் ரிலீஸ் முடிஞ்ச உடனே அந்த 3 ஜீயர்களும் முதலமைச்சர் வீட்டுக்கு போக அங்கே அவர்களுக்கு பரிகாரமாக பாத பூஜை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு செய்திய ஒரு பிரபல சமூக செயற்பாட்டாளர் சொன்னதுக்கு அவரை கைது பண்ணாங்க. ஆனா அதை காரணமா போடாம. எனவே இவர்கள் ஜோசியக்காரர் சொன்னா என்ன வேணா செய்வாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா என்ன வேணா, தேர்தல் வந்தா என்ன பண்ணுவாங்க நான் சொல்ல வேணா. ஈவே ராமசாமியார் சொல்லி இருக்காரு, பக்கம் 21 சொன்னா திமுக எல்லாம் பயந்து ஓடுறாங்க. எனவே இதெல்லாம் ஜோக் அப்பார்ட். இந்த மலேசியா கேஸ் ஒரு பர்ஃபெக்டான கேஸ். மக்கள் அவ்வளவு தூரம் வேல்னு தினம் பக்தியோட பத்துமலை முருகனுக்கு போற ஊர்ல அதை கிண்டல் பண்ணி ஒருத்தன் டான்ஸ் ஆடி 3 பேர் டான்ஸ் ஆடின உடனே அந்த நாடே குதிச்சு எழுந்ததுங்க. இங்க திருப்பரங்குன்ற மலையை இழிவுபடுத்துற மாதிரி மலைக்கு மேல ஒருத்தன் ஆட்டை மாட்டிட்டு போனேன்னா அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனால் தமிழக அரசின் கலெக்டராக இருக்கட்டும், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், விஏஓ எல்லாரும் மிக தெளிவா ரைட்டிங்ல கொடுத்துட்டாங்க. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிற தர்கால என்றைக்குமே ஆடு மாடு வெட்டு பலி கொடுக்கறது கிடையாது. கீழே அதே திருப்பரங்குன்றம்ல இருக்கிற முஸ்லீம் பேட்டையில இருக்கிற தர்கால தான். ஆனா இன்னைக்கும் டிவி சேனல்ல வந்து திமுகக்களும் ஊபிக்களும் கூலிபான்களும் திருப்பரங்குன்றத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. சார், அதிமுகங்கிற கட்சி என்றைக்குமே அது ஜெயலலிதா மற்றும் அவங்க பேர் என்ன எம்ஜிஆரால் வளர்ந்தது. இன்னைக்கு இருக்கிறவரு அவர் ஒரு குமாஸ்தா போல செயல்பட்டு இருக்காரு. 40% 2014 தேர்தல்ல வாங்கின இது இப்ப 20% குறைஞ்சு போச்சு. 24 லேட்டஸ்டா எடுத்த சர்வேல 16% தான் அதிமுக வாங்குது. பாஜகவினுடைய ஓட்டு சதவிகிதம் 23% வந்திருக்குங்கிறாங்க. எனவே பாஜக மிக வேகமாக வருது. இப்ப கிட்டத்தட்ட சமமாக அல்லாட்டி எம்ஜிஆர் ஃபார்முலா படி கூட்டு சேர்ந்தா திமுக 2011 எப்படி எதிர்கட்சியாக கூட வரலையோ, ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்த விஜயகாந்த் தான் 2வது பெரிய கட்சியாக வந்தது. 24 சீட்டு கூட வாங்காம வந்த மாதிரி நிலைமை வரும். ஆனால் மக்கள் விரோதமாக நடந்து கொள்வதை நிறுத்திட்டு இந்து மதத்தை, சனாதனத்தை, இன்னொன்னுங்க சேனல்ல எல்லாம் வந்து பெண்ணடிமைத்தனம் இல்லாட்டி திராவிட பன்னியாரியம் படி தீண்டாமை எல்லாம் பத்தி பேசணும்னா சனாதனங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அப்படி கூறுவது சட்டப்படி தவறு. சனாதனம் என்றால் என்றும் மாறாத இறைவன் திருவடியை வணங்கும் மார்க்கம்னு அர்த்தம். அப்படி அதை வேணும்னே சனாதனம் என்பதை ஒரு கெட்ட வார்த்தை போல மாற்ற முயல்வதே ஒரு சர்ச் கொத்தடிமைகள் செய்யும் வேலை. இதை தடுக்கிறதுக்கு சனாதனம் என்ற வார்த்தையை டிவி சேனல்லையோ யூடியூப்லயோ ஒருவர் தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் மீது வழக்கு வரும்னு சொல்லணும். எனவே இது மலேசியால நடந்தது ஒரு மிக முக்கியமானது. அதனுடைய ஆரம்பமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் யார் அந்த ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் அறக்கட்டளைனா அவங்க சொல்லி தலைவை போட்டாங்களா? யார் அந்த சிவகுமார்? இதை யார் அப்ரூவ் பண்ணாங்க? இது எல்லாம் சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் ப்ரொஃபசர் யார் அப்ரூவ் பண்ணாரோ அவருக்கு சஸ்பென்ஷன் இல்ல வேற ஏதாவது துறை ரீதியான தண்டனை கிடைக்கணுங்க. ஏன்னா மலேசியால ஒரு உதாரணம் நடந்திருக்கு. ஒரு சின்ன கேலி பாட்டு போட்டதுக்கு நாடே கொந்தளிச்சு போச்சு. அது ஒரு முகமதிய நாடு. இங்க இது வள்ளுவர் மண். வள்ளுவர் என்ன சொல்றாரு? கோளில் பொறியில் பயமில்லவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இறைவன் திருவடியை வணங்காதவன் தலையில இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய் இதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நீ கல்லு மாதிரின்னு அர்த்தம்ன்றாரு. உங்களுக்கு எல்லாம் கண்ணு, காது, மூக்கெல்லாம் இருக்கா? திமுக ஆட்சியில இருக்கிறவங்க போலீஸுக்கு தயவு செய்து இந்து மக்களின் நம்பிக்கையை கொச்சை செய்து பேசுபவர்களுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி தரணும். பழைய வழக்குகளை அப்படியே நீர்த்து போக விடாதீங்க. வைரமுத்துவாக இருக்கட்டும், ஜார்ஜ் பொன்னையாவாக இருக்கட்டும், அந்த கோயம்புத்தூர் பாதிரியை இது பண்ணுவேன். அதே மாதிரி உதயநிதி பேர்ல எஃப்ஐஆர் போடணும். ஏன்னா இல்ல மன்னிப்பு கேட்கணும். அது நான் புரியாமல் பேசிவிட்டேன், அதை விட்டுட்டு கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஐயா கேஸை நடத்தாதீங்க ஐயா அப்படின்னு வாய்தா வாங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிற வேலை வேண்டாம். பிஜேபியும் இது வழக்கு போட்டா போதும்னு இல்லாம இந்த வழக்குகளை முடிச்சு ஏதாவது ஒரு கோர்ட்லயாவது தண்டனையும் வாங்கி தரணும்.
நிச்சயம் பல அதிர்ச்சியான தகவல் வரலாற்று ரீதியாகவும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி வழக்குகள் நீதிமன்றமும் எந்த மாதிரி தீர்ப்பு தரப்போகிறது என்று இவ்வளவு நேரம் உங்க நேரம் நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.